காய்ச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. நடிகர் துல்கர் சல்மான், மம்மூட்டி, தொடர்ந்து பிருத்விராஜ் உள்ளிட்ட நடிகர்களுடைய வீட்டில் இன்று காலையிலிருந்தே சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையில தீவிரமா ஈடுபட்டுட்டு வராங்க. இந்த சோதனையினுடைய பின்னணி என்ன என்பது தொடர்பான தகவல்களோடு இணைஞ்சிருக்காரு எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் அவர்கள். சதீஷ் முருகன், வணக்கம். என்ன காரணத்திற்காக இந்த சோதனை என்பது ஆரம்பிக்கப்பட்டது? இந்த சோதனைக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த முழு விவரங்கள் என்ன அப்படிங்கிற தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். கேரளா மாநிலத்தை பொறுத்தவரையில் அந்த மக்களுக்கு இந்த இருசக்கர வாகனம் மற்றும் கார்கள் மீதான மோகம் என்பது எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். குறிப்பாக தங்களுடைய வாகனங்களை மாடிஃபை பண்ணுறது அல்லது அதை வித்தியாசமாக காட்டணுன்றதுனால பல்வேறு விஷயங்களை அதில் சேர்ப்பது என மிகுந்த ஆர்வத்தில் இருப்பாங்க. இந்த நிலையில் தான் வெளிநாடுகளிலிருந்து முறைகேடாக வரி ஏய்ப்பு செய்வதற்காக அல்லது வரியை குறைத்து காண்பிப்பதற்காக முறைகாண முறையில் சில கார்களை கேரளாவில் அதிக அளவில் இறக்குமதி செய்வதா சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்திருக்கு. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் டிஆர்ஐ என்று சொல்லக்கூடிய மத்திய வருவாய் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் தான் இந்த விசாரணையை தொடங்கியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த முறைகேடு எவ்வாறு நடைபெற்றது, கேரளா நடிகர்களை இந்த முறைகேடு தொடர்பான விஷயங்களில் இன்று நடைபெறும் சோதனை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். முறைகேடா சொகுசு வாகனங்களை பூட்டான் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்த புகாரில் மலையாள நடிகர்கள் பிருத்விராஜ், துல்கர் சல்மான், அதே போன்று மம்மூட்டி ஆகியோர் வீடுகளில் சுங்கத்துறை அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தினர். ஆபரேஷன் நும்கூர் என்ற பெயரில் இந்த ரைடானது நடைபெற்று வருகிறது. இந்த நும்கூர் என்று நம்ம பார்த்தோம்னு சொன்னால் பூட்டான் மொழியில் வாகனம் என்று பொருள். நும்கூர்ன்றது பூட்டான் மொழியை சேர்ந்த ஒரு வார்த்தை, அதற்கு வாகனம் என்று பொருள். இதன் பேரை தான் மத்திய அரசு அதிகாரிகள் ஆபரேஷன் நும்கூர் என்ற பெயரில் இந்த ரைடு நடந்திருக்கு. சுமார் 30 இடங்களில் இது 30க்கும் மேற்பட்ட இடங்கள் நடந்திருக்கு. இது குறிப்பாக வெறும் நடிகர்களை மட்டும் குறிவச்சு நடைபெறல. அங்கே இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்கள், தொழிலதிபர்கள், இது போன்ற வாகனங்கள் வெளிநாட்டு கார் மீது சொகுசு கார்கள் மீது ஆர்வமுள்ள பல்வேறு நபர்களுக்கு தொடர்பான இடங்களிலும் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் அந்த நும்கூர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இது தொடர்பான மலையாள முன்னணி நடிகர்களாக இருக்கக்கூடிய அமித் சக்கலக்கா என்று சொல்லக்கூடிய இன்னொரு நபர் இருக்கார். அவரும் இதில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிகிறது. கேரளா மாநிலம் இந்த சோதனையை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா கேரளா மாநிலம் திருவனந்தபுரம், எர்ணாகுளம், திருச்சூர், மலப்புரம், கோழிக்கோடு ஆகிய மாவட்டங்களில் இந்த திடீர் சோதனையானது காலை முதல் நடைபெற்று வருகிறது. நாம் காட்சிகளில் பார்க்கலாம். அந்த வாகனங்கள், அதாவது துல்கர் சல்மான் வீட்டுக்குள் உள்ள அதிகாரிகள் அந்த நிறுத்தி வைக்கப்பட்டக்கூடிய வாகனங்களில் சோதனை நடத்துவதும் விசாரணை நடத்துவதும் போன்ற காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாக இருக்குது. துல்கர் சல்மானின் கொச்சியில் இருக்கக்கூடிய பனம்பிள்ளி நகர் பகுதியிலும் அதே போன்று எலமக்கரை என்கிற பகுதியிலும் 2 வீடுகள் இருக்குது. இங்கேயும் அந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. திருச்சூரில் இருக்கக்கூடிய துல்கர் சல்மானின் தந்தையும் முன்னணி மலையாள நடிகருமான மம்மூட்டியின் வீட்டிலும் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த இறக்குமதி, சட்டவிரோத இறக்குமதி என்பது எவ்வாறு நடைபெறுகிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், பூட்டானிலிருந்து இறக்குமதி வரி, அதாவது இம்போர்ட் டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய இறக்குமதி வரி செலுத்தாமல் தரகர்கள் சிலர் குறைந்த விலைக்கு வாகனங்களை இந்தியாவிற்குள் வாங்கி இமாச்சல் பிரதேசத்தில் சிம்லாவில் இருக்கக்கூடிய ஊரக பகுதி மோட்டார் வாகனத்துறை அலுவலகங்கள், அதாவது பிரதானமாக ஒரு சிட்டி மாதிரி இல்லாமல் லோக்கலில் ஒரு வில்லேஜ் மாதிரியான பகுதியில் இருக்கக்கூடிய மோட்டார் வாகனத்துறையினுடைய அலுவலகம் ஆர்டிஓன்னு சொல்லலையா, அந்த ஆர்டிஓவில் HP 52 என்கிற எண்ணில் பதிவு செஞ்சு அதை இந்திய வாகனமாக மாற்றிடுறாங்க. இப்போ இந்தியாவுக்குள்ளே கொண்டு அந்த இந்திய வாகனமாக மாற்றி அதை இந்தியாவில் விற்பனை செய்கிறத ஒரு விஷயமா வச்சுருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வாகனம் வாங்கிட்டு வராங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான பல்வேறு சட்டவிரோத விஷயங்களில் ஈடுபட்டு கேரளா அந்த வாகனம் சேரும்போது 10 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் விற்கப்படுவதாக தகவல் வெளியாக இருக்குது. அப்போனா பார்த்துக்கோங்க, பல வாகனங்கள் எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கப்படுகிறது, அது இந்த எண்ட் யூசர் என்று சொல்லக்கூடிய கேரளாவுக்கு வரும்பொழுது பன்மடங்கு, சுமார் ஒரு 100 மடங்கு விலை அதிகரித்து காணப்படுகிறது. இந்த லாபத்தை இடைத்தரகர்கள் இது போன்று இருக்கக்கூடிய ஏஜென்ட்டுகள் பிரிச்சுக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா பூட்டானிய அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இறக்குமதி, இந்த சட்டவிரோத இறக்குமதி, கார்கள் இறக்குமதி என்பது இலங்கை போன்ற நாடுகளிலும் நடைபெறுது. நேபாள் போன்ற நாடுகள் வழியாக உள்ளே கொண்டு வரதா தெரிவிக்கப்பட்டிருக்குது. பூட்டானில் பார்த்தீங்கன்னா
பூட்டான் ராணுவம் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய வாகனங்கள், அதாவது லேண்ட் க்ரூசர், லேண்ட் ரோவர் போன்ற வாகனங்கள் வந்து டாடா நிறுவனத்தினுடைய விலை உயர்ந்த எஸ்யூவி கார்கள், இது போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சட்டவிரோதமாக இமாச்சல் பிரதேஷ் வழியாக வந்து உள்ளே கொண்டு வருவதா ஏற்கனவே தெரிவித்தது போல இந்த சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவதற்கு முன்பாகவே வருவாய்த்துறை நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் இதை ஒரு ஆபரேஷனாகவே நடத்தி தகவல்களை முதல்ல சேகரிச்சிருக்காங்க. அந்த தகவல்களின் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா கேரள திரைப்பட நடிகர்கள், அதே போன்று தொழிலதிபர்கள், நூற்றுக்கணக்கான வாகனங்கள் என்பது இது போன்ற சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் கொண்டு வரப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில தான் மலப்புரம் மாவட்டங்கள், அதாவது கோழிக்கோடு மலப்புரம் மாவட்டங்கள்லேருந்து முறைகேடாக 11 வாகனங்கள் இது போன்று கொண்டு வரப்பட்டதா சுங்கத்துறையினர் ஏற்கனவே இன்று நடைபெற்ற சோதனையில் ஏற்கனவே வந்து பறிமுதல் செய்ததாக தெரிய வந்துள்ளது. இந்த அண்டை நாடன் நம்ம ஏற்கனவே தெரிவிச்சல இந்த ராணுவ அதிகாரிகள் பயன்படுத்திய லேண்ட் க்ரூசர், லேண்ட் ரோவர், பிராடோ உள்ளிட்ட விலை உயர்வான கார்கள், அதே போல் டாடா நிறுவனத்தையோட விலை உயர்ந்த கார்களை வந்து விலைக்கு வாங்கி அதை இமாச்சல் பிரதேசத்துக்கு கொண்டு வந்து சட்டவிரோதமாக வரி ஏய்ப்பு செய்து இந்த வாகனங்கள் வந்து இறக்குமதி செஞ்சு விற்பனைக்கு செய்வது வந்து தெரிகிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இமாச்சல பிரதேசத்தில் தான் தடையில்லா சான்று என்ஓசின்னு சொல்லக்கூடிய இந்த வாகனங்களை வெளியூர்லேருந்து சொந்த மாநிலங்களுக்கு, அதாவது இப்போ வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாகனத்தை நம்ம வந்து தமிழ்நாட்டிலையோ கேரளாவிலையோ பயன்படுத்தினா இங்கே அந்த மாநிலத்திற்கு பயன்படுத்துவதற்கான தடையில்லா சான்று வாங்க வேண்டும். அதை வந்து மோசடியாக வாங்கியிருக்காங்க. அதே போல் அவ்வாறு வாங்கி வந்த வாகனங்களை ரீரெஜிஸ்ட்ரேஷன் மறுபதிவு செய்யும் பொழுது, கேரளா எண்ணிற்கு மாற்றுப்பதிவு செய்யும் பொழுது அதையும் முறைகேடாக செஞ்சிருக்கிறதான தகவல்கள் வந்து வெளியாயிருக்கு. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற முறைகேடுகளுக்கு காரினுடைய லாபம் இல்லாமல் முறைகேடு செய்வதற்கு ஒரு 5 லட்சம் ரூபாயிலிருந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு செய்வதாகவும் இவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்திய அரசிற்கு வர வேண்டிய வருவாயை குறைக்கும் வகையிலும் வருவாய் இழப்பு ஏற்படுத்தும் வகையில் இருக்கு அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே நம்ம இந்த விஷயங்களில் அந்த ஆபரேஷன் நும்கூரை பொறுத்த வரைக்கும் வெறும் கேரள நடிகர்களை மட்டும் இது வந்து குறிவச்சு நடத்தப்படக்கூடியது அல்ல. தொழிலதிபர்கள், பணம் படைத்தவர்கள் என பல்வேறு நபர்கள் வெளிநாட்டு கார் மீது இருக்கக்கூடிய மோகத்தினால் வரி ஏய்ப்பு செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த கார்களை குறைந்த விலைக்கு வாங்கி விற்கிறாங்க. செகண்ட் ஹேண்டில் வாங்கி விற்கப்படக்கூடிய கார்களுக்கு வந்து இந்திய அரசில் வந்து பல்வேறு சட்ட தடைகள் இருக்குது. குறிப்பாக வந்து சுங்க சட்டம் என்பது ஒன்று இருக்கிறது. 1962ஆம் ஆண்டு புறப்பட்ட சட்டம் மாநிலத்திற்கோ அல்லது இந்தியாவிற்கோ நாட்டிற்கோ வர வேண்டிய வருவாயை இழப்பு ஏற்படுத்தும் வகையில் எந்தவித இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடக்கக்கூடாது என்கிற அடிப்படையிலும் மத்திய மோட்டார் வாகன சட்டத்திலும் கூட இது போன்ற வாகனங்கள் கொண்டு வரக்கூடாது, சட்டவிரோதமாக கொண்டு வரக்கூடாது என்கிற அடிப்படையில் சட்டங்கள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 3 முதல் 7 ஆண்டுகள் வரை குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் சிறை தண்டனை வரைக்கும் அதிகபட்சமாக வழங்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இது போன்ற விஷயங்களில் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸ் எவேஷன் சொல்லக்கூடிய வரி ஏய்ப்பு எவ்வளவு தொகை இருக்கோ அதற்கான வரி ஏய்ப்புக்கு அபராதம் மட்டுமே வசூலிக்கப்பட்டு எச்சரிக்கை விடுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் தவறான பதிவுகள் மூலம் 10 முதல் 15 விதிமீறல்கள், கேரளாவில் மட்டும் விதிமீறல் என்பது இது போன்ற வெளிநாடுக்காரர்கள் வந்து ஒரு விதிமீறல் ஏற்பட்டிருப்பதாக நடைபெற்றக்கூடிய இந்த சோதனையில் தெரிய வந்திருக்கு. அதே போல துல்கர் சல்மான் வைத்திருந்த 2 கார்களை பறிமுதல் செய்திருப்பதாகவும் இந்த விவகாரத்தில் தகவல் வெளியாயிருக்குது. ஒருவேளை இந்த வாகனத்திற்கு உரிய ஆவணம் கொடுத்து வரி கட்டி தான் அந்த வாகனத்தை எடுத்து வந்ததாக அவர் தெரிவிக்கும் பட்சத்தில் அந்த வாகனம் என்பது திருப்பி வழங்கப்படும் என்றும், இது போன்ற செயல்களில் பிரபலங்கள் ஈடுபடுவது மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் அங்கே சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகள் தெரிவித்ததாக தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.